ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்ட்டிங்கில் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வச்சு டைலரிங் கற்றுக்கிறதெல்லாம் ஓகே தான். ஓரளவுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களோட முழு ஃபோக்கஸையும் லைனிங் ப்ளவுஸ் மேலே காட்டுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸோட அதிக வருமானம் தரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் தான். நார்மல் ப்ளவுஸ்லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா, தையல் கூலி அப்படிங்கும்போது நமக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. இப்போ என்கிட்ட வர ப்ளவுஸில் அதிகமாக வரதுன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் தான் வரும். அதை வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக தச்சு கொடுக்க பழகிட்டிங்கனாலே, கஸ்டமர் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து டைலரிங் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். கம்மியான நேரத்தில் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். பெல்ட் மட்டும் கட் பண்ணியிருக்க மாட்டோம். அதை வந்து நம்ம தச்சுட்டு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு நான் வச்ச மாதிரி வச்சுட்டு 2 சைடையும் அளந்துக்குங்க. ஃப்ரண்ட் பீஸில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு அளந்து எடுத்துக்கணும். அதுலேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அளவு மார்க் பண்ணணும். அதாவது விட்டு தையலுக்கு விட்டு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸ்லேயும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். கட் பண்ணும்போதும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ பேக் பீஸ் வந்து 1 இன்ச் நம்ம கிளாத் கொடுத்துருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ கரபாகம் மட்டும் மெயின் கிளாத்தில் 1/2 இன்ச் இருக்குல்ல, அந்த அளவுக்கு லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மீதி 1/2 இன்ச்சை எக்ஸ்ட்ரா கீழே விட்டுருக்கேன். உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னா 1/2 இன்ச் கிளாத் மட்டும் கொடுத்து கூட நம்ம அப்படியே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி கரபாகத்தை மட்டும் வச்சுட்டு மீதி லைனிங் கிளாத் எல்லாம் கீழே இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே லைனிங்கை வந்து கீழே திருப்புறோம். திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே எட்ஜில் தையல் போடுறோம். இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம திருப்பி தையல் போடும்போது அந்த தையல் வந்து கரெக்டாக நேராக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிளாத் வந்து நம்ம ரொம்ப மடிக்கவே தேவையில்ல. அழகாக வந்து மடித்து கொடுக்கும். இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நல்லா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த தையல் போடாமலே கூட தைக்க வரும் நேராக. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ சைடு அதாவது மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி விரலால் கரெக்டாக செட் பண்ணி எடுத்து வச்சிங்க. கிளாத் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. போடுற தையல் வந்து 1 ஃபுட் கேப் விட்டிங்கன்னா போதும். அதை விட அதிகமாக விட தேவையில்ல. ஏன்னா 1 ஃபுட் விட்டோம்னா நமக்கு அடுத்தது வந்து ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதோ நெக்கு ஜாயின் பண்ணும்போதோ 1/4 இன்ச்சு தையல் போடுவோம்ல, அப்போ வந்து இந்த நம்ம ஜாயிண்ட் தையல் வந்து வெளியில் தெரியாமல் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஓட்டு தையலாகவே வச்சு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தைக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டோன் ஒர்க் வந்து தைச்சேன். அதில் லைட்டாக வந்து நமக்கு நீடில் வந்து மனம் வந்து வளைஞ்சிருக்க மாட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல அப்படி துணியை வந்து சுருக்குது. அதனால் எப்போவுமே வந்து ஊசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ரெகுலராக ஒரு 10 ஊசி இது மாதிரி அப்படியே ஒரு பாக்கெட்டாக வாங்கி வந்து வச்சுப்பேன். ஏன்னா பவர் மிஷினுக்கெலாம் அடிக்கடி நமக்கு லோக்கலில் ஊசி கிடைக்காது. ஒரிஜினலும் கிடைக்காது. அதனால் டவுனுக்கு போகிறப்ப நான் வந்து மொத்தமாக அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். டக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீடில உடனே நம்ம மாற்றிடணும். அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம் அப்படின்னு தைச்சோம்னா கிளாத்தை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால நீடில வந்து கையோட மாற்றிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உடம்பு சுற்ற அளவுக்கிட்ட சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம். ஸோ பேக் பீஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெல்ட் கிளாத்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு மெயின் கிளாத்து 2 லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம். அந்த பெல்ட்டோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி கிளாத்லாம் பார்த்து எடுத்துக்கங்க. கரபாகம் உள்ள கிளாத்தை மேலே வச்சுட்டு தையல் போடுறேன். ஏன்னா கரபாகம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நல்லா தெரியும். அது மேலேயே நம்ம தையல் போடும்போது நமக்கு நேராக தையல் வரும். கீழே உள்ள கிளாத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட மேலே வைக்கிற கிளாத் வந்து நம்ம நேராக வச்சுட்டு தையல் நேராக வந்தால் தான் உங்களுக்கு கிளாத் வந்து திருப்பி மடிக்கும்போது எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். அதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையுமே இந்த லைனிங் கிளாத் மேலே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை திருப்பி தையல் போடுங்க. இப்போ தையல் போடும்போதே தெரியும் உங்களுக்கு மெயின் கிளாத்தில் உள்ள கிளாத் வந்து எந்த அளவுக்கு அப்படியே நீட்டாக நம்ம எதுவுமே விரலாலலாம் அழுத்தி எதுவுமே நீவெல்லாம் தேவையில்ல. அப்படியே நமக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போ இந்த வசம் பார்த்துங்க. லைனிங் கிளாத்தையும் இப்படி மடிக்கிறோம். அப்படி ஒரு வேளை இல்லையா அப்படி மெயின் கிளாத்தையும் இந்த மாதிரி மடிக்கிறோம். இப்படி நம்ம 2 பக்கம் எப்படி திருப்பி பார்த்தாலும் ஒன்று லைனிங் கிளாத்லாம் இருக்கணும். அப்படி இல்லையா மெயின் கிளாத்தாக இருக்கணும். ஸோ இந்த வசம் ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்படி வச்சுட்டு தான் நீங்கள் பெல்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் எடுத்த அளவுலேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கமுமே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த ஷேப் உங்களுக்கு வரல அப்படின்னா எப்படி கிராஸை மார்க் பண்ணுறதுங்கிறத காட்டிடுறேன். ஹூக் பட்டி ஐப்பட்டியோடு சேர்த்து இந்த ப்ளவுஸ்க்கு கிராஸ் வந்து 3.5 இன்ச்சு
இப்போ அதுக்கு நேராக ஒரு மார்க்கு ஃப்ரண்ட்டில் எடுத்த அளவுலேருந்து இதை மாதிரி வச்சுட்டு 3/4 இல்லை 1 இன்ச்சோ கம்மி பண்ணி சென்டரில் அந்த 3 இன்ச் மார்க் பண்ணினோம்ல அதுக்கு நேராக இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஷேப் கொடுங்க. உங்களுக்கு பெல்ட்டோட ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக வரும். பேக்கில் நான் காமிச்சிருக்கிற மாதிரியே ஷேப் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுன் வராமல் ரொம்ப நீட்டாக தைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து பெல்ட் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுனால அப்படியே வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஒரு சிலர் தான் அடித்து திருப்பி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து கேட்கும்போது நம்ம கஸ்டமருக்கு இப்போ பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு எப்படி வருதோ அது மாதிரி தைச்சி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம பதில் சொல்லக்கூடாது. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சி கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நான் அந்த டாட் பிடிக்கிறது சரி பரவாயில்ல வேணாம் அப்படின்னு நினச்சாலும் கரெக்டாக அந்த டாட் லைன் வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க பிடிச்சி காமிங்க அப்படின்னு ஸ்டிச்சிங்கில். ஸோ அதனால் இந்த ப்ளவுஸில் வந்து 2 சைடுமே நான் டாட் பிடிக்கிறது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். இந்த ஒரு சைடில் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். அது ப்ளவுஸ்லேயே வந்த டேமேஜ். அதை வந்து நமக்கு வெளியில் தெரியாத மாதிரி ஃப்ரண்ட் சைடு நான் வந்து தைச்சி கொடுத்துட்டேன். இப்போ சில விஷயங்கள் வந்து கிளாத்தில் டேமேஜ் வருது அப்படின்னா கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தைக்கும்போது அவங்க பரவாயில்ல தைங்க அப்படின்னு சொல்லும்போது அது முடிஞ்ச வரைக்கும் வெளியில் பார்வையில் தெரியாத மாதிரி எந்த இடத்துல வச்சா நமக்கு அது கரெக்டாக வருமோ அதை மாதிரி வச்சு தைச்சி கொடுத்துடணும். ஒவ்வொரு டாட்டோட முடிவுலையும் லாக் தையலோ அப்படி லாக் தையல் வரலன்னா 2 தையலோ போட்டு எடுத்துருங்க. பெல்ட் மட்டும் நம்ம பிசுறு மூடி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாத்தை எடுத்துக்கலாம். ஒரு மெயின் கிளாத்து ஒரு லைனிங் கிளாத்தை எடுத்துகிட்டு இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் மேலே நான் காமிக்கிற மாதிரி வைங்க. கிராஸாக வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி மெயின் டாட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மடித்து தைக்காமல் தைக்கும் போதே கிராஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு திருப்பி மடிக்காமல் தையல் போடும்போது ஒரே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு வந்துடலாம். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் காமிக்கிற மாதிரியே சுருட்டிட்டு போய் கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் வந்து ஒரே ஈவனாக வர மாதிரி வைங்க 2 பக்கமுமே. அப்போ தான் ஏற்ற இறக்கம் வராமல் பெல்ட் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ எந்த சைடு உங்களுக்கு கேப் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த சைடு வழியாக இந்த மாதிரி கிளாத்தை வெளியில் எடுத்திங்கன்னா ரொம்ப சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துடும். இப்போ பெல்ட் இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வேளை கிளாத் இதை மாதிரி இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே உங்களுக்கு அந்த வசம் மாறி வரும். அதனால் நான் 2 பக்கமுமே எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்கும். இப்போ ராங் சைடு மேலே இருக்கும். அந்த பெல்ட்டோட வசங்கிறது உங்களுக்கு லெஃப்ட் ரைட் மாறும்போது நம்ம மாற்றி வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லீவும் அதே மாதிரி தான். இப்படி சுருட்டிட்டு போகும்போது நமக்கு ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் வந்து வெளிப்பக்கம் நல்லா தெரியும். அந்த தையல் மேலேயே போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு அளவுகள் வந்து குறையாமல் இருக்கும். அதே மாதிரி முடிக்கும் போதும் நீங்கள் வந்து லாக் தையல் போட்டுங்க. அப்போ தான் நம்ம இப்படி திருப்பும் போது நமக்கு கரெக்டாக வந்து முனை வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இதை மாதிரி சில்க் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வந்து பிசுறு சைடில் நூல் வந்து அதிகமாக பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு தடையும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. கட் பண்ணோம்னா நமக்கு கிளாத் வந்து குறைஞ்சிரும். ஸோ எப்போல்லாம் நம்ம எந்த விஷயம் ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் கிளாத்தில் தைக்கிறேன். இதை மாதிரி சில்க் மெட்டீரியலில் நமக்கு வந்து ஜரிகைலாம் இல்லாமல் ப்ளைனாக இருக்கிறப்ப ஐப்பட்டி வந்து மெயின் கிளாத்லேயே தைங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும். பூனம் கிளாத்து, கிரேப் சில்க்கு எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ 5.5 இன்ச்சு கிளாத்தை 2ஆக ஃபோல்டிங் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். நல்லா கிளாத்தில் வந்து எந்த சுருக்கமுமே இல்லாத பகுதியை வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் வெளிப்பக்கம் நமக்கு ரொம்ப நீட்டாக வரும். இந்த சுருக்கம் இருக்கிற பகுதி வந்து உள்பக்கம் போயிடும். மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணோம். இப்போ வந்து அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணி ஏற்கனவே இருக்கிற தையல் தெரியாமல் தையல் போடுறோம். என்கிட்ட வர ப்ளவுஸில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மிஷின் ஐ கேட்க மாட்டாங்க. கையால் கட்டி கொடுக்கறது தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம நார்மலாக எப்போதும் போல் தைக்கிறோம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதை வந்து மடிச்சுக்கிறோம். மேலே உள்ள 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இந்த தையல் பார்த்தீங்கன்னா 1 ஃபுட்டு கேப் விட்டு சேஃப்டி தையல் வந்து போட்டுக்கிறோம். நெக் ஷேப் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சேம் ஒரே கலரில் கிளாத்தில் தைக்கும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஹூக் பட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம்.
ப்ளவுஸோட வைக்கிற வசத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். முன்னாடி ரைட் சைடு மேலே இருந்திருக்கும். இப்போ ஹூக் பெட்டிக்கு ராங் சைடு மேலே இருக்குது. சேம் அதே மாதிரி தான் அரை இன்ச்சு விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள் எப்போவுமே. இப்போ மொத்த ஜாயிண்ட்டையும் ரைட் சைடு திருப்பி நான் தையல் போட்டிருக்கேன். அந்த பிசுரெல்லாம் நான் கட் பண்ணல. ஏன்னா நமக்கு அது உள்ளே போயிடும், கிளாத் உள்ளே போயிடும். அப்படினால நம்ம சும்மா அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம தைக்கிற நூலை மட்டும் அப்பப்போ கையோட வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஹூக் பெட்டி கொஞ்சம் கேப் விட்டு தையல் போட்டுங்க. அதே மாதிரி ஹூக் பெட்டி ஐப்பட்டி அகலம் வந்து குறைஞ்சது ஒரு 3/4 இன்ச்சுக்கும் கீழே கம்மியாக போகாமல் பார்த்துங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹூக் மாட்டும் போதும் கேப் வந்து இல்லாமல் கரெக்டாக நல்லா படியும். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து சும்மா நார்மலாக எப்போதும் போல தான் பண்ண போகிறோம். சுத்தமாக எந்த பிசுறுமே தெரியாமல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த மாதிரி வீடியோ வேணாலும் பாருங்கள். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நார்மலாக பண்ணிக்கிறேன். எப்போதும் போல் 2 தையல் போடணும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே அளவில் நீங்கள் வந்து தையல் போடணும். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அரை இன்ச்சு பிடிச்சிடக்கூடாது, அரை இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு பிடிச்சிடக்கூடாது. கரெக்டாக என்ன மார்க் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங்கில் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுருங்க. இப்போ 2 தையல் போட்டுட்டு ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்ஹோலையும் சின்னதாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமிச்சிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்தோம்னா அடுத்தது ஆரம்பிக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படியே பேக்கில் வந்து முடிக்கிறோமா, எந்த பக்கம் முடிக்கிறோமோ அதே பக்கம் ஆரம்பிக்கணும். நம்ம அது ஒன்று தான் முக்கியமான விஷயம். இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிற கிளாத் வந்து லெஃப்ட் சைட் ஸ்லீவுக்கும், நீட்டாக இருக்கிற கிளாத் வந்து ரைட் சைட் ஸ்லீவுக்கும் வர மாதிரி தைச்சிறேன். ஏன்னா சில்க் மெட்டீரியல் வந்து நம்ம ரொம்ப ஹீட் கொடுத்து தேய்க்க முடியாது. ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது ஒரு கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். சில விஷயங்கள் வந்து நம்ம தேய்ச்சாலும் போகாது கிளாத்தில். இந்த பேக்கு மாறாமல் மட்டும் பேக்கில் முடிச்சிருக்கோமா அடுத்தது ஆரம்பிக்கும் போது பேக்கில் வச்சு ஆரம்பிக்கிறோம். இப்போ அதை மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்லீவை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஸ்லீவ் அந்த கரெக்டான அளவு எங்கெங்கெல்லாம் சிஸ்ஸர் கட் கொடுத்துருக்கோமோ தைச்சி முடித்தோடனே அதை கொடுத்து வச்சிங்க. அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ இது லைட்டாக கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. இது லெஃப்ட் ஸ்லீவும் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறத லைட்டையும் வச்சுட்டேன். அந்த சுருக்கம் உள்ளதுமே நமக்கு ஆம்ஹோல் கிட்ட போயிடும். அதனால் ஒரு பிரச்சனையுமே இருக்குல்ல. இப்போ ப்ளவுஸோட இடுப்பு பக்கம் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு ஒரு பின்னு போட்டுங்க. ஃப்ரண்ட் பீஸை வந்து ஒரு அரை இன்ச்சு வெளியில் தள்ளி வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு அப்படியே பேக் சைடு திருப்புறோம். எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஷோல்டரில் வந்து நெக்கு ஜாயின் பண்ணுற இடம் அதுலேருந்து ஷோல்டர் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா ஆம்ஹோல் கிட்டே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு நெக்கு பிடிச்சி தப்போமா அதுலேருந்து ஷோல்டர் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடத்த விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் லைட்டாக இருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு உடம்பு சுற்றளவுக்கிட்ட கரெக்டான அளவு கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அளந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். மேக்ஸிமம் இப்போ நான் வந்து ஸ்லீவ்லாம் ஷோல்டர்லேருந்துலாம் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆம்ஹோல் கிட்டேருந்து வர்றது வந்து டிஃப்ரென்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை மாதிரி உள்ளவங்க வந்து ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து கரெக்டாக வரும். இப்போ இது மாதிரி ஜாயின் பண்ணுறதுனால என்னென்னா ஒரு வேளை சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டு உடம்பு சுற்றளவு ஏற்ற இறக்கம் வரும் அப்படிங்களா, அந்த மாதிரி மிஸ்டேக்கு கூட இதில் வராமல் இருக்கும். ஸோ நமக்கு 2 ஜாயிண்ட்டுமே ரொம்ப கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் நமக்கு வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். கட்டிங் சரியாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக வரும். ஒருவேளை முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்னதாக நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு தையல் போடலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக நீங்கள் வந்து உடம்பு சுற்றளவும் அந்த ஆம்ஹோல் ரவுண்டு ரொம்ப பெருசாகிடாமல் மட்டும் பார்த்துங்க எப்போவும். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் ஒதுங்கிறது, சுருக்கம் வர்றது இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ எப்போதும் போல் 2 தையல் ஷோல்டரில் ஆரம்பித்தோமோ அதனால் ஷோல்டரில் தான் நமக்கு முடியும். 2 பக்கமும் 2 தையல் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிசர் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 சைடும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நெக்கு கிட்ட வர கிளாத்தையும் நான் வந்து சும்மா அடிக்கடி கட் பண்ணாமல் அப்படியே தான் இந்த பிசரெல்லாம் விட்ருக்கேன். ஃபைனலாக நம்ம ஒவ்வொரு இடம் ஃபினிஷிங் பண்ணிட்டு வரும்போதும் அந்தந்த இடத்துல நம்ம வந்து கிளாத் வந்து பிசரை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இடுப்பு ஜாயின் பண்ணும்போது ஹூக் பெட்டி பக்கம் ஹூக் பெட்டியோட சேர்த்து எடுங்க அளவு ப்ளவுஸில். ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு எடுக்கணும். இப்போ அதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு தையல் போட்டுட்டு அப்படியே வந்து முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் 6 இன்ச் அளக்குறீங்க அப்படின்னா 6 இன்ச்சோட ஒரு பாயிண்ட்டு அதிகமாக வச்சு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பிட்டு நேராக வச்சு அளந்து பார்க்கும்போது அளவு வந்து கரெக்டாக வரும். ஒருவேளை 6 இன்ச்சு கரெக்டான அளவு அப்படியே சுகராக வச்சு அளந்துட்டிங்கன்னா திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டோ ஒரு ஃபுட் அளவுக்கோ குறையும். அப்போ வந்து ஸ்லீவ் வந்து டைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி, ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சமாக துணி விட்டுருந்தோம், உடம்புல வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுருப்போம். ஸ்லீவுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் அதிகம் தெரியாத அளவுக்கு நம்ம நேராக கிளாத்தை கட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளாத்துக்களையும் சேர்த்து வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த 1/4 இன்ச்சுக்கு வெளியில் இருக்கிற கிளாத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக சிசர் கட் வந்து கொடுத்துக்குறோம் கத்திரிக்கோலால். இதை மாதிரி கொடுத்துக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நம்ம பிசுறு மூடி தைக்கலன்னா கூட வெளிப்பக்கம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். வழக்கம் போல் நம்ம எப்போதும் எத்தனை தையல் போடுவோமோ அதுக்கப்புறம் அந்த தையலை வந்து போட்டுக்க வேண்டியது தான். ஸ்லீவ் ரவுண்டு அதே மாதிரி முடிச்சுட்டு எல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சு அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நீட்டாக ஈவனாக இருக்க மாதிரி சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி 2 சைடுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பக்கத்துலேருந்து மார்க் பண்ணி தைச்சோமா, இப்போ அடுத்தது இன்னொரு சைடுக்கு ஸ்லீவ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ப்ளவுஸோட வெளிப்பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த கரெக்டான அளவு நமக்கு புரியும். உடம்பு சுற்றளவு ரொம்ப முக்கியம் ஃப்ரண்ட்டில். அதனால் ஃப்ரண்ட் சைடு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு தைக்கிறோம். அப்படிங்கிறனால ஒரு சைடு இடுப்பு பக்கத்துலேருந்தும் இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ் பக்கத்துலேருந்து நமக்கு கொண்டு வரோம் தையலை. 2 பக்கமுமே சேம் ஒரே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டு 2 பக்கமும் நமக்கு நீட்டாக இதை மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு தடவையிலே இது வந்துடாது. நீங்கள் தைச்சி தைச்சி பழகும்போது உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதிகமாக வந்து லைனிங் ப்ளவுஸ் தைச்சி பழகுங்க. இப்போ கிராஸ் பீஸ் வந்து நெக் பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு கிராஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதனால் ஓரளவுக்கு ரஃப்பாக தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே காமிச்சிட்ருக்கேன், முக்கியமான இடத்த மட்டும். இப்போ ப்ளவுஸோட வெளிப்பக்கம் வச்சுட்டு கிராஸ் பீஸை அதுக்கு மேலே வச்சு தையல் போடுறோம். இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து லைட்டாக இழுத்துக்கிட்டே வந்து இழுத்து தையல் போடுங்க. அடியில் ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம இழுக்கவே தேவையில்ல. இந்த மாதிரி ஷேப்பில் பொசிஷனில் வச்சு நம்ம தைக்கும்போது கிராஸ் பீஸ் தான் லைட்டாக இழுப்போம். கீழே இருக்கிற ப்ளவுஸ் வந்து இழுக்கவே தேவையில்ல, அது இழுக்கவும் வராது. அதனால தான் மேல் பக்கம் வச்சு தைக்கிறது. இல்லை நீங்கள் கரெக்டாக தைச்சிருவீங்க அப்படின்னா கிராஸ் பீஸை கீழ் பக்கமும் வச்சு தைக்கலாம். நான் ஒவ்வொரு தடையுமே ஒவ்வொரு மெத்தடில் உங்களுக்கு தைச்சி காமிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த டயத்தில் தான் நம்ம வந்து நெக்குக்கிட்டே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து அந்த நூலெல்லாம் நான் வந்து கட் பண்ணுறேன். ஒரு தடவை மட்டும்தான் நம்ம அந்த பிசுறுங்களை வந்து கட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இல்லைன்னா அடிக்கடி கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட் பண்ண பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அளவு வந்து கிளாத் வந்து உங்களுக்கு மெயின் கிளாத்தில் துணி பத்தாமல் போயிடும். அதனால் ஃபினிஷிங் பண்ணும்போது ஒரே தடவையில் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இது மாதிரி இருந்துச்சுன்னா கிராஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 தையல் போடுங்க. இது வந்து ஹெம்மிங் இல்லை, 2 தையல் கேட்டிருக்காங்க. அதாவது மிஷின் தையலே கேட்டதுனால அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுட் அளவில் தையல் போட்டுட்டு ப்ளவுஸோட வெளிப்பக்கம் திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்க போகிறோம். ஒரு ஃபுட் அளவு போட்டிங்கன்னா போதும். 1/4 இன்ச்சு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டு, அதுக்கப்புறம் எட்ஜி தையல் போடும்போது உங்களுக்கு இந்த நீட்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக தான் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். நெக்கையும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் நெக் ஃபினிஷிங் மொத்த ஃபினிஷிங் காட்டுறேன். இப்போ வந்து ப்ளவுஸோட சைடு ஜாயின் 2யும் ஒன்றா வச்சுருங்க. இதை மாதிரி முதுகு பக்கம் வரைக்கும் வர கேப்பை அளந்து எடுங்க. 9.25 இன்ச் இருக்குது. நம்ம அதில் பாதி சென்ட்ரு 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ மீதியை சமமாக 4ஆக பிரித்து அப்படியே வந்து டாட் பிடிச்சிங்க. டாட்டோட நீளம் நம்ம தைக்கிற அளவு ப்ளவுஸோட இடுப்பு இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி 3.5, 4, 4.5 இந்த அளவில் டாட்டோட நீளம் இருக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். மொத்தமாக இப்போ வந்து ப்ளவுஸோட முழு ஃபினிஷிங் முடிச்சிட்டோம். இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நேர் கட்டிங் தான் இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக தைச்சி எடுத்திருக்கோம். நெக் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு. தையல் வந்து நேராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.